ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. சின்ன வயசுலேருந்து நோயல் நோவா ப்ளே பண்ணுறதை பார்த்தே நான் வளர்ந்துட்டேன். இப்போது நோயல் நோவா கூட ஆட போகிறேன். இந்த ஒரு மூமெண்ட்காக தான் என் லைஃப்பை ஃபுல்லாக நான் ட்ரீம் பண்ணிருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ இந்த 3 நிமிஷத்தில் நான் யாருங்கிறத காட்டியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ ப்ளே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இப்போது பால் லாவினோ கிட்டே இருக்குது அண்ட் ஆப்போசிட்டில் நோயல் நோவா. இப்போ இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஒரு மேட்சப். லாவினோ ட்ரிப்ளிங்கில் தான் ஃபேமஸே. ஸோ ட்ரிபிள் பண்ண பார்க்குறான். பட் நோயல் நோவா அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குறான். அண்ட் லாவினோ பார்க்குறான், வேர்ல்டே பெஸ்ட்டு ட்ரிப்ளர் என்கிட்டயே நீ ஈக்குவலாக ப்ளே பண்ணுற, உன்னோட ப்ளே ஸ்டைலே ஒரு மிஷின் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஸோ இது ரெண்டும் பார்க்குறதுக்கே 2 காட்ஸுக்கு நடுவில் சண்டை போடுற மாதிரி இருக்குது. அண்ட் சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்குது. இசாகி அவனை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கான். ஸோ இதனால் இந்த 2 பேரோட சண்டைக்கு நடுவில் இவன் போக பார்க்குறான். ஏன்னா இந்த டீம்லேருந்து 2 பேர் அங்கே லாவினோ ஒருத்தன் தான். ஸோ 2-on-1 அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு லாவினோ சொல்கிறான். இசாகி கிட்ட வந்ததும் ஒரு ரெயின்போ ஃப்ளிக் பண்ணி இசாகியவே ஒரு காயிலாக யூஸ் பண்ணி நோவாவை முன்னாடி வராமல் ஸ்டாப் பண்ண விட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா பால் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறான் தாண்டி. ஸோ இசாகி அந்த இடத்துல கீழே விழுகிற மாதிரி போகிறான். நோவா அவனை பிடிச்சிடுறான். இசாகி நோவா கிட்ட சாரி சொல்லும் போது நோவா சொல்கிறான், லாவினோவை ஏன் டான்ஸ்மேன் கூப்பிட்றாங்க தெரியுமா? ஏன்னா இந்த வேர்ல்ட்லேயே ஆப்போனண்ட்டை சர்ப்ரைஸ் பண்ணுறதுல அவன் தான் பெஸ்ட்டு பிளேயர். அவனோட ட்ரிப்ளிங்னால மட்டும் அவன் ஃபேமஸ் ஆகிடல. அவனோட ட்ரிப்ளிங்கே ஒரு டான்ஸிங் மாதிரி. அந்த டான்ஸிங்கில் யார் விழுந்தாலும் அவங்களால நிச்சயமாக அவனை தாண்டி போகவே முடியாது. இதை தான் டான்ஸ் ஆஃப் டிஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்கே லாவினோ எல்லா டிஃபெண்டரையுமே ட்ரிபிள் பண்ணி தாண்டி கடைசியாக கோல் கீப்பரையும் ட்ரிபிள் பண்ணி தாண்டி போயிடுறான். அண்டு கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டு சூப்பரான ஒரு கோல் போடுறான். நான் என் டான்ஸிங்கை நிறுத்துற வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு லாவினோ அவனோட செலிப்ரேஷன் பண்ணுறான். ஸோ இங்கே 1-2 அப்படின்னு பார்க்கா லீடில் இருக்காங்க. கோலை போட்டு டீம்மேட்ஸ் முன்னாடி அப்படியே லைட்டாக கெத்து காட்டிகிட்டு இருக்கான். அவனுங்களும் அப்படியே லாவினோ தான் பெஸ்ட் பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க. அப்போ கெய்சர் இசாகி கிட்ட வந்து பேசுகிறான், நீ எதுக்கு 2 பேத்துக்கு முன்னாடி போன? அதுக்கான லெவல் உன்கிட்ட இல்லைனா நீ அவனுங்க கிட்ட போயிருக்கவே கூடாது அப்படிங்கும்போது இசாகி சொல்கிறான், நானாக தான் அங்கே போய் ட்ரை பண்ணேன், நீ அதுவும் கூட பண்ணலைன்னு சொல்கிறான். பட் கெய்சர் சொல்கிறான், என்னால் அங்கே போக முடியாதனால நான் போகலை, போகக்கூடாதுங்கிறதுனால தான் நான் போகலை அப்படிங்கிறான். அந்த இடத்துக்கு நான் போனால் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் போகலை. அதுக்கப்புறம் தான் இசாகிக்கு புரிய வருது, நான் இன்னும் என்னோடய கேமில் இன்னும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் நோயல் நோவாக்கு சப்போர்ட் பண்ணி ஆட போகிறேன். அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். இதுதான் பேஸ்டன் முன்சனோட ஃபிசியாலஜி அப்படிங்கிறான். பட் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸை நான் நிச்சயமாக தாண்டுவேன் அப்படின்னு சொல்லி பாலை ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.